திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் எங்கள் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக, நந்தவன விழுதுகள் சார்பாக இளைஞர்கள் தேசிய அளவில், மாநில அளவில், ஏன் சர்வதேச அளவில் சில போட்டிகளில் கலந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த இளைஞர்களை பாராட்டுற விதமாகவும் அவர்களோட பேட்டி எடுத்து உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன். சரி, தர்ம பரிபாலன சபை எங்கள் முன்னோர்கள் 119 ஆண்டுகளுக்கு முன்பு ஆன்மீக பணி செய்வதற்காகவும் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காகவும் உருவாக்குனாங்க. அந்த தர்ம பரிபாலன சபையில் அடியேன் தலைவராக இருந்து கொஞ்சம் பணியாற்றிட்டு வர்றேன். அதில் கடந்த 10 ஆண்டுகளாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நந்தவன விழுதுகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி சமூக பணி, ஆன்மீக பணி செய்துட்டு வர்றாங்க. அதில் ஒரு பாகமாக தான் அந்த நந்தவன விழுது இளைஞர்கள் இப்போது இந்த இளைஞர்களுக்கு பாராட்டு விழா எடுக்கிறாங்க. அதை நாம் பார்க்க போகிறோம். அன்னை நீ என்று நீ சின்மய ரூபிணி சித்விலாசினி, சின்மய ரூபிணி சித்விலாசினி, என் சிந்தையில் வருவாய் ஸ்ரீபவதாரிணி, சிந்தையில் வருவாய் ஸ்ரீபவதாரிணி, பாதகமடமே கதியன பார்த்தினோ அன்னபூரணி எம்மை ஆளும் தெய்வம் நீயம்மா, 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 அன்னபூரணி எம்மை ஆட்கொண்ட ஜனனி, பாதகமலமே கதியன பார்த்தினோம் அம்மா அம்மா. நந்தவன விழுதுகள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வாழையடி வாழையா நம்ம நந்தவனத்தில் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நந்தவன விழுதுகள் அமைப்பை ஏற்படுத்தி பல நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வகையில் செய்த பணிகளை பற்றி சொல்வதற்காக நந்தவன விழுதுகள் நிர்வாகிகளை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நந்தவன விழுதுகள் 2014 வருஷம் ஆரம்பித்தோம். 2014 நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்பட்டுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சபையின் சார்பாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ரத்த தான இயக்கம் பண்ணிகிட்ருக்கோம், வேலைவாய்ப்பு தகவல் மையம் நடக்குது, உடல் உறுப்பு தான இயக்கம் பண்ணிகிட்ருக்கோம், மற்றும் இதர பொது சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். வேறு எஜுகேஷனில் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் விழிப்புணர்வு, வழிகாட்டு நிகழ்ச்சி, இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் வரப்போகிற காலத்தில் நவீனமாக என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம், நம் இளைஞர்களுக்கு, மாணவிகளுக்கு எந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டுதல் பண்ணலாம், அது மாதிரிலாம் ஃப்யூச்சரில் இன்னும் டிசைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நந்தவன விழுதுகள் ஊக்கப்படுத்தி நம்ம இருக்கிற சொந்த பந்தங்களில் விழா முக்கிய நிகழ்வுகளெல்லாம் ஏற்படுத்தி அதில் நந்தவன விழுதுகள் பங்களிப்பு எந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோங்க. அது ஒரு வழியாக தான் நம்ம சபைக்காரர்கிட்ட நாங்கள் சொல்லி இந்த பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணி பாராட்டு விழா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. நன்றி ராஜேஷ். ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நல்லது கெட்டது எந்த விஷயங்கள் வந்தாலும் முதல் வேலையாக அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருப்பார். 24/7 அப்படின்னா 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் நல்லது கெட்ட செய்திகளை நமது சொந்தங்களுடன் பரிமாறிக்கேன் அப்படிங்கிற அந்த தலையாய பணியை பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கும் நந்தவன விழுதுகளுக்கும் நம்ம மிகப்பெரிய பாராட்டு கைதட்டலை கொடுத்து மேலும் மேலும் இந்த மாதிரி சமூக சேவைகளை அவரும் நந்தவன விழுதுகளும் புரியணும் அப்படின்னு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது எப்படி ஏற்பாடு பண்ணணும், எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்குமா, மழையெல்லாம் இருக்குது, ஸ்கூலெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப
கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நிறைய இதுகளில் தலைவரும் பொதுச் செயலரும் இளைஞர்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வழி நடத்தி இந்த அளவுக்கு எல்லாரையும் இங்கே பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மாநில அளவில் சிலம்பம் போட்டியில் வெற்றி அடைஞ்சிருக்கார். தமிழ்நாட்டில் சிலம்பங்கிறது ஒரு அருமையான உடற்பயிற்சி. நமது பண்பாடும் கலாச்சாரமும் அதில் இருக்குது. அதில் 32 வீடு கட்டணும்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த 32 வீடு கட்டினால அவர் ஒரு திறமையான இளைஞராக மாறிடுறாரு. சத்தியமங்கலம் ஏலூரை சார்ந்த பிரணவ். வணக்கம்மா. என்ன படிக்கிறம்மா? எந்த ஸ்கூல்? பண்ணாரி. எப்படி உனக்கு சிலம்பத்தில் ஈடுபாடு வந்தது? எனக்கு இந்த கொரோனா டைமில் வந்து அது பார்த்து இது பக்கத்தில் ஏதாவது கிளாஸ் போகிறேன். ஓ, இப்போ கிளாஸ் போகிறீங்க. எத்தனை மாதமாக போயிட்டுருக்கீங்க? நான் 5 வருஷமாக போய். ஓ, 5 வருஷமாக போயிட்டுருக்கீங்க. ஓ, இது டோர்னமெண்ட் மாதிரி நடத்துகிறாங்களா? தமிழக லெவலில் நடத்துகிறாங்களா? அசோசியேஷனில் வந்து நடத்துகிறாங்க. ஓ, அப்படியா? உங்கள் டீமில் உங்கள் குழுவில் எத்தனை பேர் பாடம் கற்றுட்ருக்குறாங்க? 150 பேர். ஓ, 150 பேர். அதில் எத்தனை பேர் இது மாதிரி உங்களை மாதிரி வெற்றி பெற்றுருக்குறாங்க? அது காம்படிஷன் போகிற எல்லாத்துலேயும் டீம் வந்து ஓவரால் சாம்பியன் வாங்கிடுவாங்க. ஓ, ஓவரால் சாம்பியன் வாங்கிடுவீங்க. குறைஞ்சது ஒரு 10-20 பேர் வெற்றி பெற்றுருவாங்களா? எப்படி அதை தீர்மானிக்கிறாங்க? இது மாதிரி வீடு கட்டுறது மாதிரி ஏதாவது விளையாடுறதுனாலயா? தனித்திறன்னு சொல்லி ஒரு இது வைப்பாங்க, அதுவும் பண்ணணும். தொடுப்புள்ளின்னு சொல்லி ஒரு விளையாட்டு ஒன்று வைப்பாங்க. சரி, அதுலேயும் தேர்ச்சி பெற்று. இப்போ நீங்கள் எதில் வெற்றி பெற்றுருக்கிறீங்க? நான் 2மே வெற்றி பெற்றிருக்கேன். ஓ ஓ, சரி சரி. உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் அப்பா அம்மா? நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டாலும் அவங்க பண்ணித்தராங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நான் மட்டும்தான். அம்மா அப்பாலாம் இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. வேறு என்ன நீ இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிற? நான் கண்டிப்பாக இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். இது நல்லா விளையாடுற போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உணர்வில் எப்படி இருக்குது? பாரம்பரிய கலையை கற்றுக்குறோம், அதனால் பெருமையாக இருக்குது. ஓகே, பெருமையாக இருக்குது. ஸ்கூல்லலாம் எப்படி வரவேற்பு இருந்ததா? காண்போம், அவங்களும் கொடுப்பாங்க. ஓகே, ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸ்கூலில்? இல்லை நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு மாநில அளவில் என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க? ஒரு மெடலும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் மேலே மேலே இந்த மாதிரி வெற்றிகளை குவிக்கணும், உன்னுடைய திறமை வளரணும்னு எங்கள் தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துறோம். நன்றி. சபையினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு BABL அவரை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். இது உங்கள் முன்னால். எல்லோருக்கும் வணக்கம். தாடாம்பாடி 500 வகை கொங்கு செட்டிமார் தர்ம பரிபாலன சபையினுடைய இளைஞர் அமைப்பான நந்தவன விருதுகளினுடைய 2வது மகா சபையிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து சொந்தங்களையும் நமது தர்ம பரிபாலன சபையின் சார்பாக மாலை நேர வணக்கங்களுடன் வரவேற்கிறேன். நந்தவன விருதுகளினுடைய தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் நந்தவன விருதுகள் 2014ஆம் ஆண்டு துவங்கியதிலே இருந்து நம்முடைய சமூக பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செய்த செயல்களை எல்லாம் இங்கே குறிப்பிட்டு கூறினார்கள். அவர்கள் கூறியதிலேயே மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே கூறுவதற்கு தவறிவிட்டார் என்று நான் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆருத்ரா தரிசனத்திற்காக நம்முடைய அபிஷேக பொருட்கள் 32 வகை அபிஷேக பொருட்களை நாம் ஆருத்ரா தரிசனத்திலே அவிநாசி திருக்கோவிலுக்கு கொடுத்து ஆண்டுதோறும் அதை நாம் செய்து வருகிறோம். 119 ஆண்டுகளாக நம்முடைய சபையின் சார்பாக சிறப்பாக அந்த ஆருத்ரா தரிசன அபிஷேகங்களை செய்து வருகிறோம். அந்த அபிஷேக பொருட்களை கொண்டு செல்வதற்காக 17,000 ரூபாய் வசூல் செய்து நந்தவன இளைஞர்கள் சார்பாக அபிஷேக பொருட்கள் கொண்டு செல்வதற்கான பாத்திரங்களை கடந்த ஆண்டு 119வது மகாசபையின் போது நம்முடைய நந்தவன விழுதுகள் இளைஞர்கள் தங்களுடைய முயற்சியால் அந்த
அபிஷேக பொருட்களை எடுத்து செல்வதற்கான பாத்திரங்களை அவர்கள்தான் வாங்கி நம்முடைய சபைக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே அவர்களை எல்லாம் பெருமையோடு நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக நம்முடைய சபைக்கு தேவையான அத்துணை வேலைகளிலேயும் முன்னின்று செயல்படக்கூடியவர்கள் தான் நந்தவன விழுதுகள் இளைஞர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க நல்லது கெட்டது எந்த விஷயங்கள் வந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பு என்பது உடனடியாக செய்திகள் வெளியிடுவதிலிருந்து தொடர்ச்சியாக என்ன விஷயங்கள் வந்தாலும் நம் சமூக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது வரை அனைத்து பணிகளிலும் நம்முடைய நந்தவன விழுதுகளினுடைய பங்கு என்பது மிக சிறப்பான முறையிலே அவர்களுடைய பணி என்பது இருந்து வருகிறது. இந்த நந்தவன விழுதுகளினுடைய இந்த 2வது மகா சபையை ஒட்டி நம்முடைய சமூக மாணவர்கள் சாதனை மாணவர்களை பாராட்டக்கூடிய நிகழ்ச்சியையும் இங்கே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக மாநில அளவில் +2 பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 599 மதிப்பெண் பெற்ற நம்முடைய புத்தரச்சல் ராகுல் அவர்களை இந்த சபையின் சார்பாக நந்தவன விழுதுகள் சார்பாக நாம் பாராட்டுகிறோம். அதே போல மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான போட்டிகளில் 3 போட்டிகளில் 2ஆம் பரிசு பெற்ற ஏடி சிவதர்சன் அவர்களையும் இந்த நந்தவன விழுதுகள் 2ஆம் மகா சபையை ஒட்டி நாம் பாராட்டுகிறோம். அதே போல அகில உலக அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் பங்கெடுத்துக் கொண்ட எஸ் தர்சன் சரவணம்பட்டி அவர்களையும் நம்முடைய மகாசபையின் சார்பாக பாராட்டுகிறோம். அதே போல திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் மாநில அளவிலே பங்கேற்று நம்முடைய புத்தரச்சல் சிவகுரு ஏஜி சிவகுரு அவர்களையும் நம்முடைய இந்த தருணத்திலே மகாசபையின் சார்பாக பாராட்டுகிறோம். அதே போல சர்வதேச அளவிலே கராத்தே போட்டிகளிலே பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பாக பரிசுகளை வென்றுள்ள லோகேஷ் கார்த்திக் அவர்களையும் நம்முடைய இந்த மகாசபையின் சார்பாக பாராட்டுகிறோம். அதே போல இரட்டை சகோதரர்கள் அவினாஷ் அஸ்வின் கராத்தேவிலே சாம்பியன்களாக மாநில அளவில் சிறப்பான பங்களிப்பை செய்து இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இருவரையும் நம்முடைய நந்தவன விழுதுகள் மகாசபையின் சார்பாக சபையின் சார்பாக பாராட்டுகிறோம். அதே போல சிலம்பம் அதிலே மாநில அளவிலே பரிசு பெற்று இங்கே வருகை தந்திருக்கிற பிரணவ் அவர்களையும் நம்முடைய மகாசபையின் சார்பாக பாராட்டுகிறோம். அதே போல நம்முடைய தனலட்சுமி அவர்கள் வாகராயன்பாளையம் மாநில அளவிலே பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கலைத்திறன் போட்டியிலே பங்கெடுத்துக் கொண்டு முதல் பரிசு பெற்று தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட் அவார்டையும் பதக்கத்தையும் பெற்றுள்ள ராஜலட்சுமி அவர்களையும் நம்முடைய நந்தவன விழுதுகள் சார்பாக சபையின் சார்பாக பாராட்டுகிறோம். அனைவரையும் இந்த நேரத்திலே நம்முடைய நந்தவன விழுதுகள் சார்பாகவும் நம்முடைய சபையின் சார்பாகவும் பாராட்டுகிற நிகழ்ச்சியோடு இணைத்து இந்த நந்தவன விழுதுகள் இளைஞர்களுடைய மகாசபை நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். நம்முடைய மாணவர்களுடைய சாதனை படிப்பிலேயும் கலை இலக்கிய திறன்களிலேயும் வெளிப்படுத்தி பரிசுகளை வென்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய உலகம் AI இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கம்ப்யூட்டர் யுகம் மாறி இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகமாக மாறப்போகிறது. செயற்கை நுண்ணறிவு அந்த யுகத்திலே நாம் அடுத்த தலைமுறையினர் இவர்களை போன்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் யுகம் போல் அந்த யுகத்திலே பயணிக்க இருக்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய சமூகம் என்பது நம்முடைய சமூக மக்களை அரவணைத்து செயல்படுத்தி ஆருத்ரா தரிசனம் நடத்தி மாங்கல்ய நோன்பு நடத்தி ஒரு ஒற்றுமை மிக்க ஒரு அமைப்பாக நம்முடைய சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நந்தவன விழுதுகள் இளைஞர்கள் அவர்களும் நம்முடைய சபைக்கு உறுதுணையாக எல்லா வேலைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களை பாராட்டுகிற நிகழ்ச்சியும் நந்தவன விழுதுகள் நிகழ்ச்சியும் ஒருங்கிணைத்து அதனால்தான் நாம் இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக பல்வேறு வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். பல்வேறு வரலாறுகள் ஆண்டுதோறும் புதிதாகவே உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கான இளைஞர்களுக்கு வாழ்க்கையிலே படிப்பிலே போட்டி, வேலை வாய்ப்பிலே போட்டி, பல்வேறு போட்டிகளுக்கு மத்தியில் தான் அவர்கள் வாழ்க்கையிலே வென்றாக வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நம்முடைய இளைஞர்கள் வாழ்க்கையை
எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே சர்வதேச அளவிலே பெயர் பெற்ற கூகுள் சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எல்லோரும் பள்ளிக்கு செல்கிறோம், கல்லூரிக்கு செல்கிறோம், படிக்கிறோம். கூகுள் பிச்சை அவர்களும் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரை ஒரு சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 10ஆம் வகுப்பிலே 500க்கு 369 மார்க் வாங்கி சாதாரண ஸ்டூடெண்ட் தான் சுந்தர் பிச்சை. அவருடைய +2 பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மீது ஆர்வம் என்பது ஏற்பட்டு சாதாரணமாகவே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் மாட்டி கலட்டி அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு திறனோடு அவர் சுயமாகவே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய மாணவராக இருந்திருக்கார். +2 படிக்கக்கூடிய தருணத்தில எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான அனைத்து பாடங்களையும் புத்தகங்களையும் சுயமாக வாங்கி படித்து அந்த துறையினுடைய நுட்பங்களை கற்று அதிலே தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி தொடர்ந்து தன்னுடைய கவனத்தை அந்த துறையில அவர் செலுத்திக் கொண்டிருந்திருக்கிறார். தன்னுடைய வகுப்புக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்று திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு புத்தகத்தை படித்து முடித்து விடுவார். பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்தையும் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தையும் அவர் விரும்பிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை சம்பந்தமான விஷயங்களை கற்பதற்கான ஒரு நேரமாக அவர் அதை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை கூட தன்னுடைய கற்றலுக்காக பயன்படுத்தி கொண்டு அதை பயன்படுத்தி படித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் +2 முடித்து IIT கொரக்பூரிலே மெட்டலார்ஜி துறை என்பது அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு விரும்பிய பாடம் எலக்ட்ரானிக்ஸ் துறை. அந்த விரும்பிய எலக்ட்ரானிக்ஸ் துறை கூட கிடைக்காமல் உலோகவியல் துறை கிடைத்ததை எடுத்து படிக்கிறார். சுயமாக அவர் அங்கே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைகளிலே சென்று அந்த பொருட்களினுடைய பயன்பாடு, அது சம்பந்தமான வேலைகள் சுயமாக அவற்றை எல்லாம் கற்கிறார். அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறார். கல்லூரி லைப்ரரியிலும் கூட அந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான புத்தகங்களை போய் தேடி எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே சர்வதேச அளவிலே எலக்ட்ரானிக்ஸ் துறையிலே சில கேள்விகள் புதிர்கள் அந்த பத்திரிகையின் விளம்பரமாக வருகிறது. அதற்கான விடையை யார் தருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த விளம்பரத்தை பார்த்த சுந்தர் பிச்சை அவர்கள் தான் அதற்கான விடையை தயாரித்து அந்த விடையை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர் பயிரக்கூடிய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், அந்த துறை சம்பந்தமான பேராசிரியர்கள் ஒப்புதல் பெற்றுதான் அனுப்ப வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலே அந்த பேராசிரியரை சந்திப்பதற்காக அவர் தன்னுடைய துறை பேராசிரியரை அணுகிய போது அவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் இவருடைய அந்த ஆன்சரை பார்த்து, இவ்வளவு நாள் நீ எங்கே இருந்தாய் தம்பி என்று அவரே சென்று அவருடைய துறை மாணவ பேராசிரியர்களிடம் ஒப்புதல் பெற்று இந்த விடைகளை அனுப்பி வைக்கிறார். அவர் அந்த பேப்பராக 2 பேப்பர் சப்மிட் பண்ணியதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற குரோம். இன்னொன்று கூகுள் மேப். இந்த இரண்டையும் உலகத்திற்கு அளித்த ஒரு தலைவர் தான், தமிழர் தான் சுந்தர் பிச்சை. அப்படிப்பட்ட இளைஞர்களின் எழுச்சி வரலாறு என்பது இன்றைக்கு பல்வேறு வகையிலும் இன்றைக்கு நம்முடைய தமிழக மாணவர்கள் சாதனைகளாக படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு பல்வேறு சாதனைகள் இங்கே புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூகுளினுடைய சிஏஓக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை என்பது அவருடைய சுய கற்றலின் மூலம் வளர்ந்திருக்கிறார். தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு இந்த உலகத்துக்கும் பயனளித்திருக்கிறார். அதே போல இளைஞர்களுடைய மகாசபையாக இருப்பதால் இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் தன்னுடைய பெற்றோர்கள் வேறு மாநிலத்திற்கு வேலை நிமித்தமாக மாறிய போது 2.5 வயது குழந்தையாக இருந்த அந்த சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள்.
தெருவிளக்குகள், சாக்கடை வசதி, ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.